ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இன்டகரல் கால்குலஸ் அப்படின்ற டாப்பிக்கு பார்க்க போகிறோம். நாம் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் டிஃப்ரென்ஷியேஷன் கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம்தான் கால்குலஸில் இன்டகிரேஷன் என்பது. நம்மளுக்கு இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் தே ஆர் ரிலேட்டட். எப்படி ரிலேஷன்ஷிப்ன்றது நம்ம பார்க்கலாம். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் ப்ளஸ் ஆப்ரேஷன் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஆப்போசிட் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேஷன். அதே போல் மேத்தமெட்டிக்ஸில் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனு ஆப்போசிட் ஆப்ரேஷன் டிவிஷன் ஆப்ரேஷன். அப்புறம் போன செமஸ்டரில் மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் படிச்சிங்க. மேட்ரிக்ஸுக்கு ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ரேட்டருக்கும் ஒரு ஆப்போசிட் ஆப்ரேட்டர், அதர்வைஸ் ஆன்டி ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகே. ஸோ அதே போல் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேஷன், அதுக்கு ஆன்டி ஆப்ரேட்டர் தான் இன்டகரல் ஆப்ரேட்டர். நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் படித்த ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்முலா இன்டகிரேஷனில் வரும். நான் இங்கே பேசிக்காக ஒரு 20 ஃபார்முலா காமிச்சிருக்கிறேன். ஓகே. ஸோ இந்த 20 ஃபார்முலாவுக்கான கான்செப்ட் 20 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. அந்த இன்டகிரேஷன் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம், அப்புறம் அந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ரைட். கான்செப்ட் ஆஃப் இன்டகிரேஷனுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி படிக்கணும்னு பார்ப்போம். ஸோ இதை எப்படி படிக்கிறோன்னா, இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். அதாவது இந்த சிம்பிளை நம்ம இந்த சிம்பிளை இன்டகரல் அப்படின்னு படிக்கிறோம். இது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்த இன்டகரல்ன்றது எஸ்ன்ற ஷேப்பு ஒரு இழுத்து போட்டாப்பில் இருக்கும். ஸோ எஸ்ஸை நமக்கு எலாங்கேட்டாக எழுதினதான் அதுதான் இன்டகரல் சிம்பிள். இப்போ கீழே ஒன்று இருக்குது, இதை எப்படி படிக்கிறதுனா, இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது ஏ, இது பி. இந்த ஏன்றது லோயர் லிமிட்னு சொல்லுவாங்க, இது பின்றது அப்பர் லிமிட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம இதை படிக்கலாம். ஸோ இதுக்கு டெஃபினட் இன்டகரல்னு பேர், இது நான் டெஃபினட் இன்டகரல். ஓகே. ஸோ இது டெஃபினட் இன்டகரல், இது நான் டெஃபினட் இன்டகரல். ஸோ இந்த இன்டகரல் சிம்பிளை நம்ம இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா, ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்டி டெரிவேட்டிவ்னா என்னன்னா, இப்போ நம்ம டெரிவேட்டிவ் படிச்சிருக்கோம், டிஃப்ரென்ஷியேஷன் படிச்சிருக்கோம். ஓகே. இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும், 2xன்னு வரும் இல்லைங்களா. ஸோ அதை எப்படி எழுதுறது, த டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 2x. இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம சொல்லணுன்னா, இந்த 2xலேருந்து எக்ஸ் ஸ்கொயரை மாற்றி சொல்லலாம். எப்படின்னா, தி ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் 2x இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. லெட் மீ ரிப்பீட், த டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 2x அப்படின்னு சொல்கிறத நம்ம தி ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் 2x இஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இது சிம்பாலிக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, எக்ஸ் ஸ்கொயரை டெரிவேட்டிவ் எடுக்கிறோம், அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ த டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 2xன்னு சொல்கிறத நம்ம டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு சொல்கிறோம். அதே போல் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் 2x இஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்கிறத நம்ம இந்த ஆன்டி டெரிவேட்டிவ்க்கு இந்த சிம்பிள் போட்டுக்கிறோம், அதாவது இன்டகரல் சிம்பிள். எஸ் ஆட்டும் எஸ் எழுத்துனாப்பில் எழுதுனீங்கன்னா அதுதான் இன்டகரல் சிம்பிள். இன்டகரல் அப்புறம் 2x, இங்கே 2x இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம், அதனால் இன்டகரல் 2x dx ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இது ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி அப்படின்னு ஏன் போடுறோன்னா, சி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா கான்ஸ்டன்ட் 0. இந்த சி எனி கான்ஸ்டன்ட், அது 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், எது ஒரு நாள் ஒரு நம்பராக இருக்கலாம். ஸோ சி இஸ் எனி கான்ஸ்டன்ட். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். த டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதை நம்ம மாற்றி சொல்லணும்னா, தி ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் சைன் எக்ஸ். ஓகே. அப்போது இது சிம்பாலிக்கில் சொல்லணும்னா, டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஓகே. அந்த ஆன்டி டெரிவேட்டிவ்க்கு இன்டகரல் ஆன்சர்லேருந்து போகணும், காஸ் எக்ஸ் is sin x. ஓகே. இன்டகரல் cos x is equal to sin x ப்ளஸ் சி போடுறோம், ஏன்னா c is a constant. அந்த சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வருன்றதுனால நம்ம எனி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணலாம்.
ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்து உள்ளார இருக்க அந்த இன்டெக்ரலுக்குள்ளார இருக்கிறது வரும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ cos x + 0 இஸ் cos x. அது உள்ளார இன்டெக்ரலுக்குள்ளார இருக்க ஃபங்க்ஷனாக வரும். அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x அதுதான் இங்கே இருக்குது. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேஷன் 0. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் நிறைய ஃபார்முலா கற்றுக்கிட்டீங்க இல்லையா, அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் இன்டெக்ரல் ஃபார்முலாவாக எழுத முடியும். அதுதான் நான் கடைசியாக உங்களுக்கு இன்டெக்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். ஆனால் அந்த ஃபார்முலா நீங்கள் நீங்களாக எழுதி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த 20 ஃபார்முலா அதுவும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். சரி, இப்போ கொஞ்சம் மேற்கொண்ட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஓவரால் சம் ஆஃப் மெஷர்ஸ், ஓகே, ஓவரால் sum of measures of values taken in small intervals or small sections. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஃபார் எந்த ஒரு மெஷர்ஸ்னால் என்ன எனி மெஷர்ஸு ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம். உதாரணத்துக்கு லென்த் ஆஃப் எ கர்வ் இருக்கலாம். ஓகே, ஏரியா பவுண்டட் பை எ கர்வ். இதோ இந்த ரெட் கலர் கர்வ் இருக்குல்லையே, அதுக்கு கீழே உள்ள ஏரியாவை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம். வால்யூம் ஆஃப் ரெவல்யூஷன் என்ன, அதாவது ஒரு கர்வை வந்து நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயோ ஒய் ஆக்சிஸ் அரௌண்டோ நம்ம ரிவால்வ் பண்ணோம்னா ஒரு வால்யூம் ஜெனரேட் ஆகும். அந்த வால்யூம் ஜெனரேட் பண்ணுற அந்த வால்யூமோடைய கண்டுபிடிக்கணும் அந்தனா அதை வந்து நம்ம இன்டெக்ரேஷன் கான்செப்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சப்ஜெக்ட் எனி டெக்னிக்ஸு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டெக்ரேஷன் பேஸ் பண்ணி மாடல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சென்டர் ஆஃப் மாஸு, இதெல்லாம் நம்ம வந்து ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். அதில் ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலாலாம் எப்படி டிரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா இன்டெக்ரேஷனை பயன்படுத்தி டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ். இப்போ ரெண்டு சார்ஜுக்கு உள்ள ஸ்மால் டிஸ்டன்ஸில் இருக்கும். பிகோமீட்டர் டிஸ்டன்ஸில் 2 சார்ஜஸ் இருக்கும். அந்த 2 சார்ஜஸ்க்கும் மத்தியில் உள்ள செப்பரேஷன்னால் நமக்கு ஒர்க் என்ன செய்யுது, அந்த சார்ஜஸ் வந்து என்ன ஒர்க் டன் பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம இன்டெக்ரேஷன் கான்செப்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதே போல் ஃபைண்டிங் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் கிவன் பாயிண்ட் நியர் எ ஒயர். சப்போஸ் நம்ம இதை வந்து ஒரு ஒயர்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, இது ஒரு ஒயர்னு கன்சிடர் பண்ணிப்போம். அது ஒயருக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பாயிண்டில் இருக்குதுன்னு வச்சுப்போம். நெய்பர்ஹுட்டில் இந்த ஒயருக்கு நெய்பர்ஹுட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னா இந்த பாயிண்டில் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்கணுன்னா இன்டெக்ரேஷன் வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்டெக்ரேஷனுக்கு நிறைய எண்ணற்ற அப்ளிகேஷன் இருக்குது. அதில் சும்மா ஒரு ஐடியாக்காக நான் சில விஷயங்களை இங்கே கான்செப்ட்ன்ற பேரில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களுக்கு நான் இந்த சாப்டர் பீனிங்கில் ஒரு ஃபிகர் காமிச்சிருப்பேன். ஓகே, இந்த ஃபிகர் இது வந்து ஒரு பிரிட்ஜு. இது வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏயில் சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்த அந்த பிக்சரோடைய ட்ராயிங் தான் இது. நீங்கள் இன்டர்நெட்டில் கோல்டன் கேட் பிரிட்ஜுன்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வரும். இந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா இது வந்து இது வாட்டர் பாடி. ஓகே, இந்த வாட்டர் பாடிக்கு சரௌண்டிங்கில் 2 டவர்ஸ் இருக்குது. இந்த பிரிட்ஜில் உங்களுக்கு இந்த 2 டவர்ஸ்க்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஷன் கேபிள் போகுது. ஸோ ஒரு சஸ்பென்ஷன் கேபிள் போகுது பாருங்கள். இந்த கேபிளோட லென்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளால் வெறும் டிப்ளமோ நாலேஜ் வச்சுக்கிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், இது வந்து 2 டவருக்கு இடையில் வந்து 1280 மீட்டர்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே போல் இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர்லேருந்து இந்த பீக் வந்து 230 மீட்டர்ஸ்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த டவர் கிரவுண்ட்லேருந்து இந்த டவரோட பீக் வந்து 152 மீட்டர்ஸ். ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுக்கிட்டு இந்த பேரபோலிக் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த சஸ்பென்ஷன் கேபிள், அந்த கேபிளோட லென்த்தை வந்து நம்மளால் மாடல் பண்ணி நம்ம அந்த லென்த் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இன்டெக்ரேஷன் உபயோகப்படுத்தலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹைட் ஆஃப் தி டவர் வந்து 152 மீட்டர்ஸ் ஃப்ரம் தி ரோட்வே. அதே போல் 1280 மீட்டர்ஸு செப்ரேட்டட் அப்படின்னு சொன்னால்
நம்ம இந்த கேபிளோடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இதை வந்து நம்ம வந்து மாடல் பண்ணோம்னா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு மாடல் பண்ணோம்னா நமக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்பொனென்ஷியல் கிராஃபாக, அதாவது ஆக்சுவலாக ஹைப்பர்பாலிக் கிராஃப் இது. எப்படின்னா e⁻x அப்புறம் e⁻−x, இந்த 1 3 2 6 இதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ e⁻x அண்ட் e⁻−x அதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறோம், டிவைடட் பை 2 ஆவரேஜ் எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா அது வந்து ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன்னு நீங்கள் பிற்காலத்தில் கற்றுப்பீங்க, அதுக்கு பேர். ஸோ ஜஸ்ட்டு e⁻x கிராஃப் மட்டுமே வச்சுக்கிட்டு, e⁻x இன்டகிரேஷன் வந்து ஈஸியானது. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் e⁻xன்னா e⁻x தான் இல்லையா? அதே போல் இன்டெக்ரல் ஆஃப் e⁻xும் e⁻x தான். அதனால் ஈஸியஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான் அது. அதை வச்சு நம்ம வந்து இந்த லென்த் ஆஃப் தி சஸ்பென்ஷன் கேபிளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்குது. 1 + dy/dx ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது இந்த போர்ஷன் வந்து dy/dx ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதில் இந்த டீட்டெயிலாம் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த ஐடியா மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த பிரிட்ஜை தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனாக இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம பிளாட் பண்ணோம்னா, கிராஃபில் பிளாட் பண்ணோம்னா இப்படி வரும். அருமையாக அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கோ அதே போல் வரும். இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் 640 டிகிரி 640 மீட்டர்ஸ், லெஃப்ட்டில் வந்து -640. ஸோ -640 to 640 அப்படின்னா 1280 அப்படின்ற டிஸ்டன்ஸை நம்ம சென்டரில் 0ன்னு வச்சுக்கிட்டு பண்ணியிருக்கோம். இப்போது இதை இன்டகிரேஷன் பண்ணோம்னா, நான் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் இன்டகிரேஷன் காமிச்சிருப்பேன் பிகினிங்கில். ஒரு டைப் வந்து வித்தவுட் லிமிட்ஸு, இன்னொரு டைப் வந்து வித் லிமிட்ஸு. a to b இன்டகரல் a to b f(x) dx. ஓகே, இது வந்து டெஃபினைட் இன்டகரல். ஸோ இப்போ நம்ம டெஃபினைட் இன்டகரல் தான் அங்கே பயன்படுத்துகிறோம். டெஃபினைட் இன்டகரலில் ஏன்றது என்னது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். ஏன்றது அந்த லோயர் லிமிட், அதர்வைஸ் லெஃப்ட் லிமிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா -640, ரைட் ஹேண்ட் சைடு வந்து அதே போல் இங்கே வந்து இந்த எண்ட் வந்து 600 தாண்டி இருக்குது 640. ஸோ அப்போ இங்கே இன்டகிரேஷனில் -642 + 640 ஒரு ஃபார்முலா இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இதன் டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம். ஒரு இன்டகிரல் -642 + 640 ஒரு ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம இன்டகிரேட் பண்ணால் அதனோட ஆன்சரு நான் வந்து இப்போ கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன், 1326.95 மீட்டர்ஸ். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் இந்த ப்ராப்ளம் நான் போட்டிருக்கேன். என்னென்னா நம்மளால் ஒரு டிப்ளமோ நாலேஜ் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சாதனையை நம்மளால் பண்ண முடியும். அதாவது ஒரு ரியல் லைஃப்பில் உள்ள ப்ராப்ளத்தை எடுத்து அதனுடைய பிரிட்ஜோடைய சஸ்பென்ஷன் கேபிளோட லென்த்தை வந்து நம்ம டிப்ளமோ நாலேஜ் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது. ஸோ இந்த லெவலுக்கு நீங்களும் கொஞ்சம் நாளில் வந்துடலாம் ஈஸியாக. ஜஸ்ட்டு ஒரு ஐடியாவுக்கு அதை நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். கொஞ்சம் நம்ம லோயர் லெவலில் ஒரு பேசிக்ஸ் இன்டகிரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு பேசிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, இது என்னென்னா ஓவர்வியூ இன்டகிரேஷனில் த்ரூ ஏரியாஸ் நான் எடுக்கிறேன். இப்போ சின்ன வயசில் நம்ம ஏரியாஸ் பற்றின விஷயங்கள் கற்றுருக்கோம். ஓகே, ஒரு ஸ்கொயராக இருந்தால் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஃபார்முலா சொல்லுவீங்க, ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் இஸ் ஏ ஸ்கொயர்னு சொல்லுவீங்க. அதே போல் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லுவீங்க. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவே எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஸோ நோன்லேருந்து அன்னோன் எது தெரியலையோ அதை வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை வச்சு நம்ம சிரமமாக படாமல் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிளில் டயகனலாக ஒரு லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரெக்டாங்கிளில் 2 போர்ஷனாக நமக்கு பிரியும். அதில் கீழே உள்ள போர்ஷனும் மேலே உள்ள போர்ஷனும் 2 ட்ரையாங்கிள். அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியான்றது half ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஏரியா. ஸோ ரெக்டாங்கிள் ஏரியாவில் பாதி தான். ஸோ half ஆஃப் ரெக்டாங்கிள் ஏரியா வந்து L/B. இந்த Lன்றது நமக்கு பேஸு, இது வந்து பிரெத்துன்றது நமக்கு ஹைட் ஆகிடுது. ஸோ half பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் ஏரியா ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டா சார்னு சொன்னால், நார்மல் ட்ரையாங்கிளுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு லைனு இங்கே பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிடலாம். வரைஞ்சால் 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சிடும். இதுக்கு ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட், இதுக்கு ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு பண்ணி அப்புறம் 2 ஏரியாஸை ஆட் பண்ணுறோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஏரியாஸும் 2 செக்ஷனும் ஏரியாஸும் ஆட் பண்ணால் நமக்கு இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அல்லாத ஒரு ட்ரையாங்கிள் கூட நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும். சரி, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸு. அதே போல் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பயன்படுத்திட்டோம். ஏரியா = πr² அப்படின்ட்டு. அதே போல் ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ் வந்து πab அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ்.
ஆனால் இந்த போல் irregular ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது போல் irregular ஷேப் இருக்குது. இந்த irregular ஷேப்புக்கு நம்மளுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. அப்போ நம்ம எப்படி வந்து இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்சிங்காக இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிட முடியும். எந்த இன்டகிரேஷனும் கான்செப்ட் தெரிஞ்சிக்கலாம நீங்கள் வந்து இதனோட ஏரியா எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என்ன பண்ணணுன்னா, இதை வந்து செக்ஷனாக பிரிக்கணும். ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் போட்டு ஏதோ ஒரு லைனாக பிரித்து ஒரு ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாகவோ இல்லை ஒரு சர்க்கிளாகவோ எலிப்ஸாவோ அதை மாற்றி ஒரு செக்ஷன்லேயும் ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து இன்டகிரேஷனில் டெவலப் பண்ணுறோம். அதான் கான்செப்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சொல்லிவிட்டு நான் இதை சொல்கிறேன். இந்த கான்செப்டை டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது டிப்ளமோவில் நம்ம வந்து ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் πr² அதுவுமே இன்டகிரேஷனில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் πab கூட நம்ம இன்டகிரேஷனில் எப்படி வருதுன்றதை டிப்ளமோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ அந்த கான்செப்ட் பிரகாரம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேசிக் கர்வ் இருக்குது. ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சைன் கர்வாட்டம் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் ஒரு ஷேப் இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக என்னென்னா இது x³ கர்வு. இந்த நான் ஃபங்க்ஷனே காமிச்சிருங்க. x³ - 5x - 1 இந்த கிராஃபை நம்ம வரைஞ்சோம்னா இது வரும். ஸோ இப்படி ஒரு ஷேப் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கிராஃப்னால் -2 x-ஆக்சிஸ்லேருந்து +2 x-ஆக்சிஸ் வரைக்கும் நம்ம பவுண்ட் பண்ணி ஒரு ஏரியாவை பார்த்தோம்னா இந்த கிரே கலர் இருக்கு இல்லையா, அந்த கிரே கலர் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். வித்தவுட் இன்டகிரேஷனும் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதை செக்ஷனாக பிரித்து கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த டயக்ராமில் பாருங்கள், நான் வந்து செக்ஷனாக பிரித்து இது போல் ஸ்மால் மைன்யூட் செக்ஷன்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெக்டாங்கிள்ஸ் நிறைய ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ரெக்டாங்கிளும் உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிளோடைய ஏரியாவையும் நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஏரியா எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா இதில் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 100 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. இதில் ஒரு 50 இதில் ஒரு 50 போட்டிருக்கேன் நான். அது அவ்வளோ ரெக்டாங்கிள்ஸோடைய ஏரியாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அருமையாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இது இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சிக்காமலேயே போட முடியும். பட் அது வந்து நியூமரிக்கலாக பண்ணுறது. ஸோ அந்த கான்செப்டோட டெவலப்மெண்ட்டு தான் ஆக்சுவலாக இன்டகிரேஷன். இதை இன்னும் கொஞ்சம் லோ லெவலில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு காம்ப்ளிகேட்டட் கர்வ் எடுக்காமல் y = x, அதாவது f(x) = x, y = x அந்த கிராஃப் எடுத்துக்கிறோம். இப்போது இந்த கிராஃபு அதாவது y = xனா என்ன, x = 1 இருந்தால் yயும் 1. ஓகே, x = பாயிண்ட்டாக இருந்தால் yயும் 0.8. ஸோ இது 0.8 இதுவும் 0.8. இதுக்கு நேராக போனீங்கன்னா இந்த பாயிண்ட். அதே போல் x = 0.6 இருந்தால் yயும் 0.6. ஸோ இது ரெண்டு நேராக நம்ம போனோம்னா இந்த பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இது போல் எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணால் இந்த லைன் கிடைக்கும். அதாவது y = x லைன். இந்த கிராஃபு நம்ம x-ஆக்சிஸில் x = 1 வரைக்கும் பவுண்ட் பண்ண ஏரியா வந்து இந்த கிரே கலரில் இருக்க ஏரியா. இந்த ஏரியா வந்து நமக்கு பேஸாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இது வந்து ட்ரையாங்கிள். ஸோ ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட் அது யூஸ் பண்ணலாம். அப்போ பேஸ் என்ன, பேஸோட லென்த்து பாருங்கள். ஸோ பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட லென்த்து பார்த்திங்கன்னா பேஸ் லென்த்து பாருங்கள் என்னது 1 யூனிட். ஓகே, அதே போல் இந்த ஹைட்டோட லென்த்துன்னா அதுவும் 1 யூனிட் தான். ஸோ ஹைட்டும் நமக்கு 1 யூனிட் தான், பேஸும் 1 யூனிட் தான். ஹாஃப் 1 × 1 இந்த ஹாஃப். ஸோ இட் இஸ் 0.5. ஸோ ஈஸியான ஒரு விஷயம் தான் இது. சரி, இப்போ நான் அந்த டிவிஷன் மெத்தடில் டிவிஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி அதே 0.5 வருதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஏ வந்து 0, ஏன்னா லெஃப்ட் வேல்யூ, பி வந்து 1. நான் 2 டிவிஷன் பண்ணியிருக்கேன், 2 டிவிஷன் பண்ணியிருக்கேன். 2 டிவிஷன் பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து 0 to 1 வந்து இப்போ 2 இந்த இடத்துல 0.5ல் ஒரு வெர்டிக்கலாக இந்த லைன்லேருந்து போட்டு ஒரு 2 ஸ்கொயர் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதாவது 2 ரெக்டாங்கிள். ஓகே, இந்த ரெக்டாங்கிளோடைய லென்த்து இந்த ரெக்டாங்கிளோட லென்த்தும் ஏரியா கண்டுபிடிச்சி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஏரியா கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து அப்ராக்சிமேஷன் வரும். ஆனால் இது தப்பாக வரும். ஏன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ரெட் லைனுக்கு கீழே உள்ள ஏரியா தான் நம்மளோட ஏரியா, ஆனால் அதோட ஜாஸ்தி வருது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிள்லையும் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியான ஏரியா கிடைக்குது. தற்பொழுதைக்கு நம்ம இதை கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா லென்த் வந்து 0.5, இந்த லென்த் வந்து 0.5. ஸோ 0.5 × 0.5. ஓகே, 0.5 × 0.5 என்ன, 0.25. ஓகே, 0.5 × 0.5 0.25. அதே போல் இந்த லென்த்து இதில் வந்து இந்த லென்த் வந்து பேஸ் லென்த் வந்து 0.5, இந்த பேஸ் லென்த் வந்து 0.5. அதே போல் இந்த ஹைட் வந்து 1. ஸோ 0.5 × 1 அப்போ 0.5 அப்படின்னு வரும். ஸோ இது ஒரு 0.5. இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு, 0.25 வந்துச்சு.
ஓகே, சரி. இது ஒரு தடவை நம்ம கால்குலேட்டரில் போட்டு காமிக்கிறேன் நான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விஷுவலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ கால்குலேட்டரில் நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு 0.5 பேஸு, அதுக்கடுத்தது ஹைட்டும் பார்த்திங்கன்னா 0.5, ஸோ 0.25 வந்துருக்கும். செகண்ட் ரெக்டாங்கிளுக்கு பேஸ் 0.5 ஆனால் ஹைட்டு 1, அது ரெண்டு மட்டும் பண்ணால் 0.5. ஸோ டோட்டல் ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு, 0.75 வந்துச்சு. ஆனால் ஒரிஜினல் ஆன்சர் என்ன, ஒரிஜினல் ஆன்சர் 0.5. அப்போனா என்ன அர்த்தம்னா நமக்கு 0.25 கொஞ்சம் ஜாஸ்தியாக நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு ஏன் கிடைக்குதுன்னா, அந்த ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான ஏரியாவோட அதிகமான ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட், இது எதனால் வந்ததுன்னா, நம்ம இந்த டோட்டல் லென்த்தை டூ டிவிஷனாக பண்ணதுனால. இதே 2 டிவிஷனாக பண்ணாமல் நான் ஒரு 4 டிவிஷனாக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 4 டிவிஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இப்போது ஏரியா இங்கேயும் கெயின் ஆகுது, ஆனால் முதல்ல விட கொஞ்சம் குறைச்சலாக கெயின் ஆகிருப்போம். ஓகே, இந்த ஏரியாவையும் நம்ம லூஸ் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் டிவிஷனை அதிகரிக்கணும். முதல்ல நம்ம 4 டிவிஷனில் என்ன ஏரியா வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஏரியா 1 + ஏரியா 2 + ஏரியா 3 + ஏரியா 4 நீங்கள் ஸ்லோவாக கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். இதை 4ஆக டிவைட் பண்ணோன்னா இந்த பேஸ் லென்த்துலாம் 0.25, இதெல்லாம் 0.25. அப்போது இந்த ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அது நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 0.25 இன்ட்டு 0.25 ஆல்ரெடி இருக்குது, 0.25 இன்ட்டு 0.25 அப்படி போட்டிங்கன்னா 0.60625 வரும். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோடைய ஏரியா. அதே போல் செகண்ட் ரெக்டாங்கிளோட ஏரியா இது ஒரு 0.25. இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக போய் பாருங்கள், 0.5 இது. ஸோ இது 0.25 இன்ட்டு 0.5 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஓகே, அதே போல் இந்த ரெக்டாங்கிள் இது அத்தனையுமே ஒவ்வொரு ரெக்டாங்கிளோட ஏரியாவும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஏரியாவும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிங்கன்னா 4 ஏரியாஸும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே போட்டு பாருங்கள், ஆன்சர் போட்டிருக்கேன், 0.625 அப்படின்னு வரும். 0.625 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஸ்டில் இந்த ஏரியா நம்மளுடைய தேவையான ஏரியாவோட ஜாஸ்தி இருக்குது. 0.5 தான் நம்மளோட ஒரிஜினல் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸை அதிகரிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், n = 20 போட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸு நான் அதிகரிச்சிருக்கேன். 20 டிவிஷன் போட்டேன்னா இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் ஏரியா அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிது ஸ்டில், ஆனால் ரொம்ப கம்மியான ஏரியா தான் அந்த ரெட் லைனை தாண்டி இருக்குது. ஓகே, ஸோ இதில் இந்த ரெக்டாங்கிள்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா 20 ரெக்டாங்கிள் இருக்கும். 20 ரெக்டாங்கிள்னால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 யூனிட்டை 20ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போனா என்ன அர்த்தம், 0.05 தான் இந்த பேஸ் லென்த்து. ஓகே, ஒவ்வொரு டைமும் இந்த பேஸ் லென்த்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 2 டிவிஷனுக்கு 0.5 இருந்தது. ஓகே, அதுக்கடுத்து 4 டிவிஷனுக்கு 0.25 இருந்துச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி, 0.05. ஓகே, அது எப்படி 0.05 அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 1 யூனிட்டை 2ஆக டிவைட் பண்ணோம். அப்போனா உங்களுக்கு பேஸ் 0.5 இருந்தது. அடுத்து என்ன பண்ணோம், 1 யூனிட்டை 4ஆக டிவைட் பண்ணோம். அப்போ பேஸ் 0.25. அடுத்து என்ன பண்ணுறோம், 1 யூனிட்டை 20 யூனிட்ஸாக பிரிக்கிறோம். அப்போ 0.05. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த பேஸ் மிக மிக சிறிய நம்பராக வருது. இந்த பேஸை நம்ம டெல்டா எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டெல்டா எக்ஸ் வேல்யூ, இந்த பேஸ் டெல்டா எக்ஸ் இப்போதைக்கு 0.05. ஓகே, ஃபஸ்ட்டு கேஸில் 0.5, செகண்ட் கேஸில் நம்மளுக்கு என்ன வந்துச்சு 0.25, இப்போ 0.05. ஸோ மிகச்சிறியதாக இருக்குது. இந்த டெல்டா எக்ஸையும் இந்த f(x), அதாவது இந்த ஹைட்டு, f(x)ன்றது ஹைட், டெல்டா எக்ஸையும் f(x)ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்புறம் ஒவ்வொரு ரெக்டாங்கிள் ஏரியாவும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ சம் ஆஃப் ஸ்மால் ஏரியாஸ், அதுதான் இன்டகிரேஷன், சம் ஆஃப் ஸ்மால் ஏரியாஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த சம் ஆஃப் ஸ்மால் ஏரியாஸை நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த கேஸில் 20க்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், 0.525, 0.525. நம்மளோட ஆன்சர் என்ன, 0.5. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த ஆன்சருக்கு நெருங்கிட்டோம். ஸோ இது அப்ராக்சிமேஷன் வச்சு பண்ணுறது. இப்போ நம்ம இன்னும் நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நம்ம நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸை அதிகரிக்கணும். ஸோ 20 இல்லாமல் 100 போடலாம். ஓகே, இல்லை 1000 போடலாம். இப்போ பாருங்கள் 100 போட்டு நான் மறுபடியும் அந்த படத்தை போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையாக இப்போ இந்த ஏரியா முதல்ல 20க்கோ இல்லை அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது இந்த இடத்துலலாம். ஓகே, ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால்
இப்போ 100 டிவிஷன்ஸ்க்கு பாருங்கள் அருமையாக அந்த ஏரியா வந்து அந்த ரெட் லைனை தாண்டாமல் அருமையாக வந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாண்டி இருக்கும். இந்த கொஞ்சம் தாண்டி இருக்கிறது எவ்வளோன்றதை கூடமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து 100 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் சிரமமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை ஒன்றா எண்ணி பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். ஆனால் இது கம்ப்யூட்டரில் நம்ம அழகாக இந்த கிராஃப் போட்டிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ 100 டிவிஷன்ஸ் பண்ணோம்னா இது அருமையாக நமக்கு வந்து இந்த ரெட் லைனுக்குள்ளாரியே வரும். ஸோ 100க்கு மேலே 1000 டிவிஷன்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சார் 100 டிவிஷன்ஸுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன ஏரியா வந்திருக்கு பாருங்கள், 0.505. கிட்டத்தட்ட நம்ம இன்னுமும் ஆன்சரோட எக்ஸாக்ட் ஆன்சர் வரல. எக்ஸாக்ட் ஆன்சர் 0.5. அப்போது நம்மளுக்கு எரர் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸு நமக்கு வந்து பண்ண இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸில் இந்த டெல்டா எக்ஸ் எல்லாம் ஸ்மாலர் வேல்யூஸாக போகுது. அப்போ டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படி நம்மளுக்கு வந்து அப்சல்யூட் வேல்யூ கிடைக்கும், எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போது இன்டகிரேஷன்றது ஏரியா ஸ்மால் ஏரியாஸோடைய நம்மளுடைய சம், டோட்டல் சம். ஓகே, ஸோ அதுதான் இன்டகிரேஷன். இப்போ நம்ம பார்த்ததுன்னா எக்ஸுன்ற கிராஃபை பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸுன்ற கிராஃபும் எக்ஸ் ஸ்கொயரும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் முதல்ல ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளே அதுதான் கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ அது எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் எப்படி இருக்குன்னா, இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸு. இப்போ நம்ம பார்த்தது எக்ஸு. ஸோ இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஏரியாவாக பார்த்தோம் நம்ம. இந்த எக்ஸுன்ற கிராஃப் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர், இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 தான் நம்மளுடைய எக்ஸோடைய இன்டகிரேஷன், அதாவது half ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப். நான் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 போடல, புரியறதுக்காக ஒன்லி எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கேன். இது ரெட் கலர் கிராஃப் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் கிராஃபை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா கிடச்சிரும். அது நம்ம ஃபார்முலா அதை இன்டகிரேஷன் பேஸ் பண்ணி போடுறது. ஓகே, ஸோ அதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இப்பொழுதைக்கு இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு போட்டுக்கோங்க நினச்சிக்கோங்க, ப்ளஸ் சி. இப்போ லெஃப்ட்டில் வந்து 0, ரைட்டில் வந்து 1. இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் வேல்யூ 1, எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். 1 போட்டால் என்ன வரும் உங்களுக்கு, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ 1 ஸ்கொயர் பை 2 விச் இஸ் 1/2 ப்ளஸ் சி. அப்போனா 0.5 ப்ளஸ் சின்னு வரும். 0.5 ப்ளஸ் சின்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ரைட்டில் போட்ட போல் லெஃப்ட் வேல்யூ வந்து 0. இந்த கிராஃபில் லெஃப்ட் வேல்யூ வந்து 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 ஸ்கொயர் பை 2 இன்ச் 0 விச் இஸ் 0 ப்ளஸ் சி. இப்போ இந்த வேல்யூலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5ன்னு எக்ஸாக்டாக நமக்கு இந்த 0.5 வருது. இதுதான் நமக்கு இன்டகிரேஷன் பயன்படுத்தாமல் போனால் ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு போட்டிங்கன்னா 0.5ன்னு வரும். ஸோ அப்போது நம்ம இன்டகிரேஷனில் இந்த போல் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணோம்னா நம்ம எக்ஸாக்ட் ஆன்சராக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து வேறு போல் எழுதியிருக்கோம் டெஃபினட் இன்டகிரலில். இன்டகிரல் 0 to 1 x dx அப்படின்னா இதுக்கு வந்து ஃபார்முலா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு தெரிஞ்சதுன்னா 0 to 1 லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், இது வந்து இன்டகிரல் சிம்பிள். இங்கே ஆன்சர் எழுதின பிறகு இந்த சிம்பிள் வரக்கூடாது, அதுக்கு பதிலாக ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஓகேவா, இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்றது ஆன்சர். அதை வந்து 0 to 1 ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்பர் லிமிட் 1 அப்ளை போட்டிங்கன்னா 1/2ன்னு வரும். அப்புறமேட்டா லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 0ன்னு வரும். 1/2லேருந்து 0வை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0ன்னு வரும், 0.5ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இன்டகிரேஷனை நம்ம 2 மெத்தடில் பார்த்தோம். ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட் வச்சு பார்த்தோம், இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் கான்செப்ட் வச்சுக்கிட்டு ரிவர்ஸில் எழுதுனது தான். ஓகே, ஆரம்பத்தில் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், பிகினிங் ஆஃப் தி கிளாஸு நம்ம என்ன பார்த்தோம், டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து தான் இன்டகிரேஷன் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். அதை நான் வந்து ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம பார்த்தோம் பிகினிங்கில். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 2x. அப்போது இதை வந்து ஆன்டி டெரிவேட்டிவில் சொல்லும்போது இன்டகிரல் 2x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. அப்போ இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்கே ஃபார்முலான்ற பெயரில் பயன்படுத்தி எக்ஸாக்டாக 0.5ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸை பேஸ் பண்ணி வித்தவுட் ஹேவிங் தி நாலேஜ் ஆஃப் இன்டகிரல் ஃபார்முலா நம்மளால் செய்ய முடியும். அதுதான் நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, நியூமெரிக்கல் இன்டகிரேஷன்ற ஒரு விஷயம் அப்படி தான் வருது. ரைட், இப்போ வந்து இந்த இன்டகிரல் ஃபார்முலா நம்ம பார்க்கலாம்.
நிறைய இன்டெக்ரல் ஃபார்முலா இருக்குது. ஒரு ஃபார்முலாவை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ இன்டெக்ரல் ஃபார்முலா நான் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷனில் நீங்கள் வச்சுருக்க ஃபார்முலா ஒவ்வொன்றுத்தையும் பாருங்கள். அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நீங்களாகவே இன்டெக்ரல் ஃபார்முலா மாற்றி பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே கொடுத்துருக்க ஃபார்முலாவிட்ட வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்டெக்ரல் dx, அதாவது எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 1, எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1, அதுதான் நமக்கு இங்கே என்ன வருது, அது வந்து இன்டெக்ரல் dx = x + c ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த செகண்ட் ஃபார்முலா பாருங்கள், இதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி கிளாஸில் பயன்படுத்துறது. இப்போ n-க்கு 1 போட்டிங்கன்னா நம்மளுடைய இன்டெக்ரல் x dxன்னு வந்துடும். இன்டெக்ரல் x dx, n-க்கு இங்கே 1 போடுங்க, இங்கே x-க்கு n = 1 போட்டிங்கன்னா x 1 + 1 2, ஸோ x² டிவைடட் பை 2, x² / 2 + c. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம x² / 2 + c-ன்னு சொல்லிட்டு n-க்கு 1 போட்டு நம்ம அது டீட்டெயிலாக பார்த்தோம். இது போல் டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம என்னென்ன பார்த்துறோம், e⁴x டெரிவேட்டிவ் e⁴x தான். ஸோ அதனால் இன்டெக்ரல் e⁴x dx வந்து e⁴x. அதே போல் sin x-ஓட டெரிவேட்டிவ் cos x, அதனால் இன்டெக்ரல் cos x = sin x + c. அதே போல் cos x-க்கு வந்து நம்மளுக்கு மைனஸ் வந்திருக்கும், அந்த மைனஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்டெக்ரல் sin x வந்து -cos x. ஓகே, ஸோ tan x டெரிவேட்டிவ் வந்து secant x tan x, அதனால் இன்டெக்ரல் secant x tan x = tan x + c. ஓகே, அதே போல் இது வந்து இன்டெக்ரல் cosecant x cot x வந்து -cosecant x + c. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து வருது. அப்படியே இந்த ஃபார்முலா 20 ஃபார்முலாவும் நீங்கள் அழகாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்முலாவும் நம்ம பயன்படுத்தி ப்ராப்ளம்ஸ் எப்படி போடலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை அடுத்த கிளாஸில் போடலாம். தற்பொழுதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஃபார்முலாலாம் பத்திரமா எழுதி வச்சுக்கிட்டு அடுத்து கிளாஸஸில் ப்ராப்ளம்ஸ் போடலாம். தேங்க்யூ.